நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யஸ்யத் விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ் பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தம் ஆசிரயே. பல பல சேனாபதிகளோடே கூடி விஸ்வக்சேனர் என்று கொண்டாடப்படும் சேனா நாயக்கரான சேனாபதி ஆழ்வான் விளங்குகிறார். அவரை வணங்கினோமானால் நம்முடைய பாதகங்கள், வினைகள், ஆபத்துகள், துன்பங்கள் அனைத்தும் விலகுகின்றன. ஒரு நாள் நல்விடிவாக இருக்க பெருமானுடைய சிந்தனை, அன்பு, சாந்தி ஆகியவை முக்கியமானவை. சாந்தமாக இருக்க வேண்டும், அது நிம்மதியை கொடுக்கும். அன்போடு இருக்க வேண்டும், அது ஆனந்தத்தை கொடுக்கும். பண்போடு இருக்க வேண்டும், அது அனைவரையும் நம்மை விரும்ப வைக்கும். இப்படி ஓரோரும் நம்மிடத்திலே உதிக்குமானால் அதுதான் காலை சூரியன் உதித்தார் என்பதற்கு அடையாளம். சூரியன் உதித்தால் வெளியிருட்டு நீங்கும். ஆனால் நம்முள் ஞானமும் அன்பும் பண்பும் உதிக்குமானால் உள்ளிருட்டாகிற அஞ்ஞானம், அறிவின்மையாகிற இருட்டே நீங்கிவிடும். இந்த அரிய உண்மைகளைத்தான் மகாபாரதம் கூறுகிறது. தற்போது விதுரநீதியில் உள்ளோம். மகாபாரதத்தில் பிரஜாகர பருவத்தில் தூங்காமல் தவித்த திருதராஷ்டிரனுக்கு விதுரர் உபதேசம் செய்து கொண்டு வருகிறார். அதில் யாரோடே தொடர்பு கூடாது, சிற்றினத்தோடே சேரக்கூடாது என்று கூறுகிறார். இதை பற்றி ஒரு முக்கியமான கருத்து. அனைவரோடும் சேர வேண்டுமா அல்லது இன்னாரோடுதான் என்று தேர்ந்தெடுத்து நட்பு கொள்ள வேண்டுமா? இரு கருத்துகள் நிலவுகின்றன. நம்ம உறவுக்காரர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேணுமானாலும் இருக்கட்டும், நாம் நல்லவர்களாக அவர்களுடைய தொடர்பு கொள்வோம். அவர்களுடைய தீமை நம்மை பாதிக்க வேண்டாம். மாறாக நம்முடைய நன்மையால் அவர்களும் நல்லவர்களாக மாற வாய்ப்புண்டே. இது ஒரு வாதம். உண்மையான வாதம், அவசியம் செய்ய வேண்டியதுதான். எல்லாரோடும் சேர வேணும், நாம் அவர்களால் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் நாம் நல்லதை எடுத்துரைத்து அவர்களுடைய தீமையை மாற்ற முற்படலாம். இது ஒரு கருத்து. இதன்படிக்கு பெரியாழ்வாரும் நடந்துள்ளார். திருப்பல்லாண்டு பாடினார்ன்றது நமக்கு தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வாருடைய திருவவதாரம். விஷ்ணு சித்தர் என்பது இவருக்கு இயற்பெயர். இவருடைய திருக்குமாரத்தி தான் ஆண்டாள். பெரியாழ்வார் தன்னையே யசோதையாக நினைத்து கொண்டு பெருமானை கண்ணனாய் தன் குழந்தையாய் நினைத்து கொண்டுதான் பெரியாழ்வார் திருமொழி முழுவதும் பாடினார். அதற்கு முன்பாக திருப்பல்லாண்டு என்று கொண்டாடப்படும் 12 பாடல்கள். அடியார்களிடத்தில் வேண்டுகோள், நாம் தினமுமே திருப்பல்லாண்டு ஓத வேண்டும். பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும். குழந்தைகளோ பெண்களோ ஆண்களோ வயதானவர்களோ உங்கள் அனைவரிடத்திலையும் வேண்டுகோள், 12 பாடல்கள். ரொம்ப எளிமையான பாடல்கள், ஆனால் வலிமையான பாடல்கள். சொல்லுவதற்கு எளிமை, பொருளில் ஆழ்ந்திருக்கும், பயன் கொடுப்பதில் வலிமையோடு இருக்கும். ஆகவே அனைவரும் திருப்பல்லாண்டு கற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த பாட்டு யாருக்கு தெரியாது? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பெனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. தினப்படி நம் வாயார பல்லாண்டு பல்லாண்டு என்று எத்தனை முறை வேணுமானாலும் கூற வேணும். அது கூற கூற சாந்தி நிலவும். அதை நினைக்க நினைக்க பெருமானுடைய அருள் கிட்டுகிறது.
நீங்கள் எப்போ கோவிலில் பெருமாளை சேவிக்க போனாலும் அவனை சேவிக்கும்போது இந்த பாசுரத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் திருவடி சுகமே இருக்கட்டும், திருமார்பில் நாச்சியாரோடு இருப்பாய், உன்னுடைய திருமேனி அழகு இப்படியே எப்போதும் அடியார்க்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும், ஈர்க்குமதாக இருக்கட்டும், உன் வலக்கையிலே பிடித்த ஆழி, இடக்கையிலே பிடித்த சங்கம், திருமார்பு நாச்சியார், திருமேனி அழகு, திருவடிகளின் திண்மை, இது எதுவும் மணிவண்ணா உன்னிடத்தில் இப்படியே நீடூழி நீடூழி இருக்கட்டும், போற்றி 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 என்று நாம் தினமுமே பாட வேண்டும். அந்த திருப்பல்லாண்டை கோயிலுக்கு போகும்போது பெருமானை சேவிக்கும் போதெல்லாம் சத்தம் போட்டு சொல்லிட முடியாது, என்ன பல பேர் இருக்கிறபடியாலே அது தொந்தரவாக கூட இருக்கலாம். நம் மனதார சொல்லி வாயால் முணுமுணுவென்னு உச்சரித்து கொள்ள வேண்டும். இது கோயிலில். அதோடு நம் வீட்டு பெருமாளுக்கு ஆரத்தி காட்டுகிறோம். நம்ம வீட்டிலேயே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆரத்தி காட்டுறோம், தினமுமே பண்ண வேண்டும். பெருமானுக்கு பூஜை செய்யும்போது தூபம் தீபம் இந்த ரெண்டும் அவசியம் காட்ட வேண்டும். அதில் தீபத்தை காட்டும்போது பல்லாண்டு பல்லாண்டு திருப்பாவை சாத்துமுறை பண்ணுவோம், பல்லாண்டு சேவிக்கிறோம். அப்போ தீபத்தை காட்டும்போதே மற்ற எதுவும் நமக்கு சொல்ல தெரியலேன்னு வச்சுங்க, தாராளமாக பல்லாண்டு சொல்லியே காட்டலாம். இப்போ திடீர்னு ஒரு வீட்டுக்கு போகிறோம், சுவாமி தீபம் என்ன பாசுரம் சொல்லலாம்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அந்த பாடலுக்கு அத்தனை ஏற்றம். நம்ம குழந்தை 3 வயசாகி, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ 3 வயசாகி வாய் திறந்து கொஞ்சம் நன்னா பேச ஆரம்பிக்கிறது பாருங்க, முதல்ல பல்லாண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்தது திருப்பாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம சங்கீர்த்தனம், சின்ன சின்ன திருநாமங்கள் கோர்த்து கிருஷ்ண மாதவ கோவிந்த கேசவ ஸ்ரீதர முராரி இது முதலான எத்தனை திருநாமங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண்கர் பாசுரம். இதை போல பாடல்களை சின்ன சின்னதாக கற்றுக் கொடுத்தோம்னா ஓரொரு வரியாக சின்ன சின்ன அடியாக எடுத்து வைத்து குழந்தை முன்னேறும். அதனிடத்தில் பக்தி வளருவதை நாம் கண்முன்னே காணலாம். ஏதற்கு சொல்ல வந்தேன் என்னால், பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடுகிறார். அதில் தான் மட்டும் பெருமானுக்கு பல்லாண்டு பாட அவருக்கு விருப்பம் இல்லை, ஊர்கூடி பாட வேண்டுங்கிற ஆசை. அனைவரையும் சேர்த்துக்கணும். யாரை சேர்த்து கொள்ளலாம்? தன் போன்ற பக்தர்களைத்தானே சேர்க்க முடியும். இவராட்டமே பெருமானிடத்திலே சேரணம்னு துடித்திருக்கும் அவர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள். அவர்களை முதல்ல கூப்பிட்டார். வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொள்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம். வாருங்கோள், மற்ற பேர் வராதீர்கள், பெருமானையே அடைய வேணுங்கிற ஆவல், துடிப்பு, பேர் அவா, அவனை தவிர மற்றொரு பயனை எதிர்பார்க்காத தன்மை, இது யாரிடத்தில் உள்ளதோ அப்படிப்பட்ட பரம பக்தர்கள் அனைவரும் வாருங்கள், நாம கூடி பெருமானுக்கு பல்லாண்டு பாடலாம். இதை முதல்ல மற்ற பேரை கூப்பிட்டார். இதுவரைக்கும் நமக்கு புரியறது. அந்த பாட்டிலே என்ன சொல்லிட்டார்? கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம். மற்றவற்றுக்கு ஆசைப்பட்டு நிற்கிறவாளே எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டோம். பெருமானிடத்திலேயே விருப்பம் இருந்தால் சேர்த்து கொள்ளுவோம். ஆழ்வார் சொன்னதை கேட்டு நமக்கு கொஞ்சம் கலக்கம்தான். நம்ம அவர் கோட்டியில் இருக்கமா இல்லையா? இப்போ நாம் கை கூப்பிண்டு போனால் சேர்த்து கொள்ள போகிறாரா, விலைக்கு விட்டுட போகிறாரா, பயத்தோடு இருந்தோம். நல்ல வேளை நம்ம பயம் போகும் அளவுக்கு அடுத்த பாடல் பாடினார். ஏடு நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்து ஒல்லை கூடுமினோ. அடுத்த கோட்டி, முதல் கோட்டி பெருமானையே விரும்புபவர்கள். அடுத்தது பெருமானை அடைந்து வைகுந்தத்துக்கு போய் அவனோட சேர்ந்து ஆனந்தப்பட வேண்டும். அந்த விருப்பம் இல்லை. அதுக்கு பதில் இந்த உலகம் வேண்டாம், கர்மம் வேண்டாம், பிறப்பிறப்பு வேண்டாம், உடற்பிறப்பே வேண்டாம், இவை அனைத்தையும் தொலைத்து விட வேண்டும். ஆத்மா மிக உயர்ந்தவர். அந்த ஆத்மாவின் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும். நான் என்னும் ஆத்மா அதன் அனுபவத்திலேயே ஈடுபட்டிருக்கிறேன். இதுக்கு ஆத்மானுபவம்னு பெயர், கைவல்யானுபவம்னு பெயர். அவனுக்கு கைவல்யார்த்தின்னு பெயர். அவர் வைகுந்தமும் போக மாட்டார், இந்த லோகத்தையும் விரும்ப மாட்டார். இந்த ரெண்டுத்துக்கும் எடை ஆத்மாவை தானே அனுபவித்து கொண்டிருப்பார். உடலை துறப்பார். ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்திதே என்று கண்ணன் கீதையில் உரைக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் ஆழ்வார் பார்த்தார். ஓ, நீங்கள் என்ன இப்படி வீணாக போகிறீர்கள்?
பெருமான் தானே நமக்கு உகந்தவர், அவரை விட்டு விட்டு எதுக்கு கண்டடத்தில் ஆசை வைக்கிறீர்கள்? அதெல்லாம் வேண்டாம். ஆத்மாவில் ஆசை உயர்ந்தது தான். உடல் சுகத்தோட உலக சுகத்தோட ஒப்பிடும்போது ஆத்மானுபவம் உயர்ந்ததே. ஆனால் பெருமானின் அனுபவத்தோட ஒப்பிடும்போது அது ஒன்றும் இல்லை, அது தள்ளத்தக்கதே என்று கூறி அவர்களையும் அழைத்தார். நம்ம கொஞ்சம் மூச்சு விட்டோம். தேவலையே, பெருமான் தான் வேணும்னு நினைக்கிறவர்களை தவிர கூட ஆழ்வார் கூப்பிடுறாரே, அப்போ நாமும் போகலாமா யோசித்தோம். ஆனால் நம்ம ஒன்றும் உடற்பிறவியெல்லாம் தாண்டி கர்மங்களை தாண்டி ஆத்மானுபவத்தில் ஈடுபடணுங்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு தெம்பு இல்லை. அந்த அளவு கூட நமக்கு உறுதியோ பக்தியோ இல்லை. நாம் ஏதோ இன்று சோறு கிடைத்தால், நாளை தூக்கம் வந்தால், நேற்று கல்யாணம் நடந்தால், இவ்வளவுதான், கண்டதே காட்சின்னு இருக்கிறோம். இப்படி இருக்கிறவர் ஆழ்வார் கோஷ்டியில் சேர்த்து கொள்ளுவாரா மாட்டாரா? சேர்த்துக்கிறார். அடுத்த பாசுரத்தில் அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்து களைந்த இருடீகேசம் தனக்கு. உங்களுக்கெல்லாம் பணத்தில் ஆசையா இருக்கட்டுமே, உங்களையும் நான் விடுறதா இல்லை. இப்போ பணத்தில் ஆசை உள்ளவர்களே, காம சுகத்தில் ஆசை உள்ளவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் விருப்பம் உள்ளவர்களே வாருங்கள், உங்களையும் சேர்த்து கொள்ளுகிறேன் என்ன ஐஸ்வர்யார்த்திகளாய் ஆசையில் விருப்பம் இருக்கிற நம்மையும் கூட்டிக் கொண்டார். திருப்தியா போச்சு. தேவலையே, பெருமான வேண்டுபவர்களையும் கூட்டிண்டார். அதோடு அவர் நிறுத்திவிடல, யாரும் அவருக்கு தள்ளுபடி இல்லை. ஆத்மானுபவ காமனையும் கூட்டிக் கொண்டார். நிற்கல, நம் போன்ற மக்களையும் அழைத்து கொள்ளுகிறார். என்ன எண்ணம்? அனைவரும் பெருமானுக்கு சொத்து, யாரும் தள்ளுபடி இல்லை. இன்று ஒழுங்கா இல்லைன்னா நாளைக்கு சரியாயிட போறார்கள். தள்ளுட வேண்டாம், நாம் அவர்களை கூட்டிக் கொண்டு திருத்தி பெருமானுக்கு ஆட்செய்ய வைப்போம். என்ன உயர்ந்த மனப்பான்மை! ஒருத்தரையும் விட்டுடாமல் எல்லாரும் வேணும் நினைக்கிற எண்ணம். இது பெரியாழ்வாரிடத்தில் இருந்தது, பல மகான்களிடத்திலே இருந்தது. நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் அனைவரும் வைகுந்தம் அடைவார்கள் என்றால் நான் போகத் தயார் என்னுதானே காரை கருணை ராமானுஷர் ஏற்றுக்கொண்டார். அப்ப இவர்களை எல்லாம் பார்த்தால் யாரையும் விட்டு விலகக்கூடாது, எல்லாரோடையும் தொடர்பு கொண்டிருக்கணும், அனைவரையும் சேர்த்துக்கணும், திருத்தணும், பெருமானிடத்தில் கூட்டின் போகணும். இது தெரிகிறதல்லவா? இதை இன்று பார்த்து விட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு முக்கிய அறிவிப்பு, அனைவரும் கவனமாக கேட்கவும். நம் அனைவர் இல்லத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் ஆன்மீக நாட்காட்டி 2013வது வருடம். நாம் அனைவரும் ஸ்ரீ மகாலட்சுமியை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு அவளிடம் பக்தி மிகுந்து கடாட்சம் பெறுவதற்காக வரும் 2013ஆம் ஆண்டு லக்ஷ்மி கடாட்சம் என்ற நாள்காட்டி, அதனோடு ஒரு DVD மற்றும் MP3 ஆடியோ CD ஆகியவை வெளியிட உள்ளோம். நீங்கள் பெறப்போவையை என்னென்ன என்று கூறுகிறேன். 1. அன்பு, அறிவு, காரிய சித்தி, செல்வம் ஆகிய அனைத்தையும் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமகளை அழகிய வண்ணப்படங்களோடு விளக்கும் 12 பக்கங்கள் கொண்ட ஆர்ட் பேப்பரில் தமிழில் அச்சிடப்பட்ட பெரிய கேலண்டர், தனியாக ஆங்கிலத்திலும் அச்சிட்டுள்ளோம். அடுத்து லக்ஷ்மி கடாட்சம் என்ற தலைப்பில் அடியனுடைய உபன்யாசமும், அதிலேயே சுமார் 20 திவ்யதேச தாயாருடைய உற்சவமும் தாயாரை பற்றிய இசை பாடல்கள் அடங்கியவை இது கொண்ட 8 மணி நேர DVD. மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி வைபவம், ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரம், ஸ்ரீ கூரத்தாழ்வானின் ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் ஸ்ரீஸ்துதி ஆகியவற்றை பற்றிய அடியேனின் விளக்க உரை 40 மணி நேரம் கொண்ட MP3 ஆடியோ CD. இவை அனைத்துக்குமாக நீங்கள் அளிக்கப் போகும் நன்கொடை ரூபாய் 170 மட்டுமே. இவற்றை நீங்கள் எளிதில் பெறுவதற்காக சிட்டி யூனியன் பேங்க் உதவ முன்வந்துள்ளார்கள். நவம்பர் 15 முதல் நவம்பர் 30 வரை உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள சிட்டி யூனியன் பேங்க் கிளைக்கு வங்கி நேரத்தில் சென்று ஒரு காலண்டருக்கு ரூபாய் 170 வீதம் செலுத்தி ரசீது பெற்று ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளவும். காலண்டரை வெளியிட்ட பின் டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை அதே கிளைக்கு சென்று ரசீதை கொடுத்து உங்கள் பிரதியை பெற்றுக்கொள்ளவும். நவம்பர் 15ஆம் தேதி அன்று பிரபலமான தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களிலும் இச்செய்தி வெளியாகும். மேலும் விவரங்களுக்கு சென்னை
04424992728 தொடர்பு கொள்ளவும். இவையெல்லாம் உங்கள் அனைவரின் பேராதரவு இருந்தாலே சாத்தியமாகும். உங்கள் நன்கொடை ஒவ்வொன்றும் தர்ம காரியங்களுக்கே பயன்படும். நம் அனைவரும் இல்லத்திலும் உள்ளத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் பெற உங்கள் உதவியை வேண்டுகிறேன். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பேராதரவு இருந்தால்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். நினைவில் கொள்ளுங்கள், நவம்பர் 15 முதல் சிட்டி யூனியன் வங்கியின் அனைத்து கிளைகளிலும் லக்ஷ்மி கடாட்சம் 2013 நாட்காட்டி முன்பதிவு தொடங்குகிறது.